அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது புதுச்சேரியில் உள்ள திருக்காஞ்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அது மாதிரி பேசினதில் பல வீடியோவில் போயிடுச்சு, சில வீடியோக்கள் ஷார்ட்டில் வந்திருக்கு. போன வீடியோவில் போயிடுச்சு. இந்த திருக்காஞ்சியில் வராக அவதாரம் எடுத்த விஷ்ணு திருக்காஞ்சி சேத்திரத்தில் வராகையில் லட்சுமி நீராடியதை கண்டார். ஏன்னா வராக அவதாரம் எடுத்து தன்னறியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவர் தன் நினைவு வரப்பெற்றார் இந்த லட்சுமியை பார்த்த உடனே. பின்னர் லட்சுமி தேவியும் விஷ்ணு பகவானும் சேர்ந்து ஓராண்டு காலம் சிவபெருமானை பூஜித்தனர். பின்னர் சிவபெருமான் காட்சியிருந்து, நாராயணா, உன் தவத்தை மெச்சுகிறேன், என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். இந்த சேத்திரத்தின் மகிமையை மக்கள் அறிய வேண்டும் தேவே என்றனர் இருவரும். அப்படியா, இதோ சொல்லுகிறேன். இத்தலம் காசியிலும் வீசம் அதிகம். இந்த சேத்திரத்திலே 5 நதிகள் சேர்கின்றபடியால் எவ்வித பாவங்களும் இங்கு நதியில் நீராடி சிவனை தரிசனம் செய்தால் தீர்ந்து போகும். தை, மாசி, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதங்களில் சிறந்தவை. இந்த மாதங்களில் மேலும் ஒவ்வொரு சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், மாத அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமைகள், வேதீபாத புண்ணிய காலம், இது என்னன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்ச பிறகு சொல்றேன், இல்லை யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. வியாதிபாத புண்ணிய காலம், மாத ஏகாதசி, மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தன்றும் பௌர்ணமி நாளிலும் அமாவாசை நாளிலும் இந்நதியில் ஸ்நானம் செய்து சிவனை தரிசனம் செய்தால் சிவபதம் அடையலாம். மறுபிறவி கிடையாது, அதாவது கற்பவாசமும் இல்லை என்று கூறினார். இந்த நைமிசாரண்யத்திலிருந்து வந்திருந்த அனைவரும் மேலும் இச்சேத்திரத்தில் திருவிழாக்களை முறையாக நடத்த ஏற்பாடு செய்யுங்கள் என்று அந்த சிவபெருமான் அவர்களை பார்த்து கூறினார். நாராயணரையும் லட்சுமியையும் பார்த்து, நீங்கள் வைகுண்டத்திற்கு சென்று உங்களின் கடமைகளை செய்யுங்கள் என்று சொல்லி சிவபெருமான் மறைந்து போனார். அப்பொழுது அந்த சூத முனிவர் ஒரு கதை சொன்னார். ஒரு அந்தணன் இருந்தான். அவர் துர்நடத்தை உள்ளவன், கபடதாரி, பலவித வேடங்கள் தரித்து செல்பவன். தேவாந்திரம் செல்லும் பிராமண குடும்பங்களை அவர்கள் கொண்டு செல்லும் சுவாமி தரிசனத்துக்காக இப்படி தீர்த்த யாத்திரை போறவங்களோட போய் பணம், தங்கம் இதெல்லாம் பறிச்சுட்டு வந்து அவன் குடிச்சும் சூதாடியும் வந்தான். அதே போல இந்த திருக்காஞ்சி நகருக்குள்ளேயும் வந்தான். இங்க வந்து யாத்திரிகளிடம் நானும் வந்திருக்கிறேன், இந்த தரிசனத்துக்காகத்தான் வந்திருக்கிறேன் சொல்லிக்கொண்டு சேர்ந்து கொண்டான். அப்படி சேர்ந்தவன் அவர்களை மறுநாள் காலையில், நீங்கள் எல்லாம் குளித்து விட்டு வாருங்கள், உங்கள் பொருள்களை பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன் என்று கணவனும் மனைவியும் சொல்லிவிட்டார்கள். சரி என்று இவர்கள் ஒப்படைத்து விட்டு அந்த நதியிலே வராக கங்கையிலே குளித்துவிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்து பார்த்தார்கள். அவர்கள் இருவரையும் காணும். இவர்கள் வைத்திருந்த பணம், பொருள் வைத்திருந்த பையையும் காணும். உடனே அரசனிடம் போய் முறையிடப் போனார்கள். அவர் கேட்டார். அப்பொழுது இந்த நகை, பணம் எல்லாவற்றையும் திருடிச் சென்றவர்களை அரச காவலர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்தணர்கள் என்பதால் விடுவித்து விட்டோம், இதோ உங்கள் பொருள் இங்கே இருக்கிறது என்று கொடுத்து விட்டார்கள். அவர்களும் பெற்றுக்கொண்டு மேலும் தரிசனங்களுக்கு சென்று விட்டார்கள். இந்த பிடிபட்ட நபர்கள் சில காலம் கழித்து முதுமை எய்தி அந்த அந்தணனும் அவன் மனைவியும் இறந்தார்கள். அப்பொழுது யமதர்மன் இழுத்து கொண்டு போகும் பொழுது சிவபெருமான் பார்க்கின்றார். இவன் கங்கை வராநதியில் நீராடியவனே, இவனை ஏன் அங்கில் செல்கிறார்கள்? இவன் கைலாயத்திற்கல்லவா வர வேண்டும் என்று அங்குள்ள சிப்பந்திகளை அழைத்து அவர்களை அழைத்து வர சொன்னார். யமதர்மனை கூப்பிட்டு, இனிமேல் இப்படி செய்யாதே, வராநதியில் ஸ்நானம் பண்ணுகிறவர்கள், அங்குள்ள ஸ்ரீ காஞ்சியை தரிசனம் பண்ணுகிறவர்கள், அங்கு பிறந்தவர்கள், இவர்களிடம் புண்ணியம் செய்தவர்கள், அவர்களை கைலாயத்திற்கு அனுப்பிவிடு. இனிமேல் அவர் செய்த துன்பங்கள் எல்லாம் அந்த வராக நதியில் ஸ்நானம் பண்ணும் பொழுதே கழிந்து விட்டது, அதனால் அவர்களை இங்கே அனுப்பிவிடு என்று சொல்லிவிட்டார். என்று இந்த சூத முனிவர் இந்த கதையை சொன்னார். இதுபோல் நிறைய கதைகள் இருக்கின்றன.
ஆனால் இந்த கதை போல நிறைய இருக்கின்றது. வடக்கே உள்ள நைமிசாரண்யத்துக்கு ஈடு இணையானது, இந்த கங்கைக்கு ஈடு இணையானது வராக நதி. திருவண்ணாமலையிலிருந்து கடைசி திருக்காஞ்சி வரை பாய்ந்து செல்கின்ற இந்த ஆறு அந்த வடக்கே உள்ள புண்ணிய தலங்களை ஒத்ததாக, அதிலும் மேலானதாக கருதப்படுகிறது. ஆகவே திருக்காஞ்சிக்கு செல்வோர் பயபக்தியுடன் சென்று தரிசனம் பண்ணுவோம். இதை பார்த்தவர்கள் கேட்டவர்களுக்கெல்லாம் புண்ணியம் உண்டு என்று அந்த கதையிலே கூறப்பட்டிருக்கின்றது. திருக்காஞ்சி கதையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நிறைய போட்டிருக்கிறேன், பாருங்கள். ஷார்ட்டிலும் வரும், வீடியோவிலும் வரும். மொத்தத்தில் நிறைய 5-6 பாகமாக போட்டிருக்கிறேன். பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.